எதிர் வீட்டு அங்கிள் தான் வந்தாரு. உல்லாசத்தால பறிபோன உயிர். தாயை சிக்க வைத்த 3 வயது மகள். என்ன நடந்துச்சு வாங்க விரிவா பார்க்கலாம். நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வேலூர் மாவட்டம் ஒடுக்குத்தூர் அடுத்த குப்பம்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் ஜானகிராமன். இவரது மகன் பாரத். இவருக்கு பாத்தீங்கன்னா 36 வயது ஆகுது. இவர் கேட்டரிங் முடிச்சிட்டு சென்னையில உள்ள தனியார் ஹோட்டல்ல சமையல் மாஸ்டராகவும் வேலை பார்த்துட்டு வருகிறாரு. இவருக்கு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெங்களூரை சேர்ந்த நந்தினி என்கிற 26 வயது பெண்ணுடன் திருமணமாகி 4 மற்றும் 3 வயதுல 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. மனைவி மற்றும் மகன்கள் சொந்த ஊரில் உள்ள நிலையில சென்னை தாம்பரத்துல கடந்த 3 ஆண்டுகளா தங்கி ஹோட்டல்ல வேலை செஞ்சு வரும் பாரத் விடுமுறை நாட்கள்ல ஊருக்கு வருவதை வழக்கமாகவும் வச்சிருந்திருக்காரு. அந்த வகையில 20/7/2025 அன்னைக்கு விடுமுறைக்கு ஊருக்கு வந்திருக்காரு. 21/7/2025 அன்னைக்கு குருவராஜபாளையம் பகுதியில உள்ள கடைக்கு தனது மனைவி மற்றும் மகளுடன் 2 சக்கர வாகனத்தில் சென்று தனது மகளுக்கு பொம்மை வாங்கி கொடுத்து விட்டு ஊருக்கு திரும்பும் போது சாலையில் தென்னை மட்டையை போட்டு விபத்து போல் ஏற்படுத்தி அடையாளம் தெரியாத நபரால் மனைவி மற்றும் அவருடைய 3 வயது மகள் கண் முன்னே சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் ஆய்வு செய்து விசாரணையும் மேற்கொண்டிருக்காங்க. பிறகு அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அடுக்கம்பறையில் உள்ள வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. இது குறித்து வேப்பங்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில முதற்கட்டமாக உடன் இருந்த மனைவி நந்தினியிடம் விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளிச்சிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து சந்தேகத்தின் பேரில் பாரத் நந்தினி வீட்டிற்கு எதிரே வசிக்கும் சஞ்சய் என்கிற 21 வயது நபர்களை பிடிச்சு விசாரிக்கும் போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 26 வயதுடைய நந்தினிக்கும் எதிர் வீட்டை சேர்ந்த 21 வயதுடைய சஞ்சய் என்பவருக்கும் கடந்த ஓராண்டாக நட்பு ஏற்பட்டு பின்னர் கள்ளக்காதலாகவும் மாறியிருக்கு. இருவரும் பழகி வந்த நிலையில அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்காங்க. இதற்கு இடையூறாக இருந்த கணவர் பாரத்தை தீர்த்து கட்ட இருவரும் திட்டமிட்டு கொலை செஞ்சதும் தெரிய வந்திருக்கு. இது குறித்து காவல்துறை விசாரணையில தெரிய வருகையில பாத்தீங்கன்னா பாரத் சென்னையில ஹோட்டல்ல வேலை செய்யும் போது ஊரில் தனியாக உள்ள நந்தினிக்கு எதிர் வீட்டில் உள்ள சஞ்சய் என்கிற 21 வயது இளைஞருக்கும் பழக்கம் ஏற்பட்டு பிறகு கள்ளக்காதலாகவும் மாறியிருக்கு. இது நந்தினியின் கணவர் பாரத்திற்கு தெரிய வர நிலையில இதனை பாரத் கண்டிச்சிருக்காங்க. அதற்கு பிறகும் நந்தினி தொடர்ந்து கள்ள தொடர்பில் இருந்ததால ஆத்திரமடைந்த பாரத் நந்தினியை அடிச்சிருக்காரு. இவை எல்லாவற்றையுமே தனது கள்ளக்காதல் சஞ்சய் என்கிற திருமூர்த்தியிடம் நந்தினி கூறவே தங்களின் கள்ளக்காதலுக்கு இடையூறாக உள்ள கணவரை தீர்த்து கட்ட இருவரும் திட்டமிட்டிருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா நேற்று கடைக்கு சென்று திரும்பும் போது தாங்கள் வருவது குறித்து சஞ்சய்க்கு தகவலும் நந்தினி கொடுத்திருக்காங்க. இதனை அடுத்து வழியில் மறைந்திருந்த பாரத் இவர்கள் வரும்போது திடீரென பாரத்தை தாக்கிய அவருடைய 3 வயது மகள் கண் முன்னே சரமாரியாக வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க. தனது கணவன் மனைவியின் கண்முன்னையே வெட்டி கொலை செய்ததை பார்த்து கொண்டிருந்த மனைவி நந்தினி சற்றும் அசைந்து கொடுக்காமல் இரக்கமின்றி கல் நெஞ்சத்தோடு நின்று கொண்டிருந்திருக்காங்க. காவல்துறையினர் கேட்கும்போது எனக்கு எதுவும் தெரியாது, கீழே விழுந்து விட்டோம் என்று கூறியிருக்காங்க. கொலையாளி சஞ்சய் அங்கிருந்து தப்பி சென்று 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிணற்றில் குளித்துவிட்டு உடைகளை மாற்றிக்கொண்டு ஒன்றும் தெரியாதது போல் சடலம் கிடந்த இடத்திற்கு வந்து கூட்டத்தோடு கூட்டமாக நின்று பின்னர் காவல்துறை விசாரிப்பதையும் அறிந்து கொண்டு தலைமறைவாகவும் ஆகியிருக்காரு. சம்பவ இடத்தில் இருந்த மனைவி நந்தினியிடம் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளிக்கவே கொலை குறித்து காவல்துறையினர் சிறுமியிடம் கேட்டிருக்காங்க. அப்போது சிறுமி எதிர் வீட்டை சேர்ந்த சஞ்சய் வந்ததாகவும் கூறியிருக்காங்க. இதன் அடிப்படையில் தலைமறைவாக இருந்த கொலையாளி சஞ்சயை காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க. பின்னர் விசாரணைக்கு பிறகு திட்டமிட்டு கணவரை கொலை செய்த நந்தினி, அவருடைய கள்ளக்காதலன் சஞ்சய் ஆகிய இருவரையுமே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு வேலூர் மத்திய சிறையிலும் அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தி இருக்கு. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.